நான் போறேன் அப்படின்னு. நீ போனதுன்னா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு மருத்துவத்துறை ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. இதயத்துக்கு பதிலாக பேஸ் மேக்கர் கூட வச்சு இதயத்துக்கு பதிலாக துடிக்க கூட செய்யக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதனால இதயம் வேணுனாலும் நீ போ அப்படின்னு சொல்லிடுச்சு எல்லாமே. அப்ப யாரு முக்கியமான ஆளு? மூச்சு தான். உயிர் மூச்சு. மூச்சு இல்லைன்னா உடல்ல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் எல்லாம் அழிவு போயிடும். அப்ப கண்ணு இல்லாமல் வாழலாம், காது இல்லாம வாழலாம், நாக்கு இல்லாம, வாய் இல்லாம, வயிறு இல்லாம கூட நம்ம வாழ்ந்து விடலாம். எது இல்லாம வாழ முடியாது? மூச்சு போச்சுன்னா நமக்கு என்ன? நமக்கெல்லாம் என்ன பேர்? பணம். அவ்வளவுதான். அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த உயிர் மூச்சு நம்முடைய உடலுக்கு எவ்வளவு தூரம் அவசியமோ அதே போல நம்ம எல்லாருடைய வாழ்வுக்கும் இந்த உயிர் மூச்சு மிக மிக அவசியமாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு, உயிர் மூச்சு உடலுக்கு தேவை என்பது போல கிறிஸ்தவ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே ஆவி என்கின்ற தூய ஆவியானவர் மிக மிக அவசியம் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருந்தும் உயிர் மூச்சு இல்லை என்றால் நம்முடைய உடல் எவ்வாறு பிணமாக கருதப்படுகிறதோ அதே போல நமக்கு எல்லா வசதிகள் இருந்தும் தூய ஆவியானவர் நம் கூட இல்லைன்னா நம்ம எதற்கு சமம்? பிணத்திற்கு சமம். அப்ப அதனால்தான் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல்ல நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் மனுஷனை எதிலிருந்து படைச்சாரு? என்ன மண்ணு? களிமண்ணிலிருந்து படைக்கிறார். களிமண்ணிலிருந்து படைச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு எல்லாமே வச்சுட்டாரு. கண்ணு, காது, மூக்கு எல்லாமே வச்சிருக்க. மனுஷன் எந்திரிச்சு நடந்தானா? அசைஞ்சானா? இல்ல. என்ன பண்றாரு கடவுள்? தன்னுடைய உயிர் மூச்சை நாசிகளில் ஊதுகிறார். எப்பொழுது அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த உருவம் இந்த கடவுளினுடைய ஆவியை, உயிர் மூச்சை நாசிகளின் வழியாக பெற்றுக்கொண்டதோ அப்பதான் அந்த களிமண் என்ன ஆகுது? உயிர் பெறுகிறது, நடக்கிறது, உயிரோட்டம் உள்ளதாக மாறுகிறது, உணர்வு மிக்கதாக மாறுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே நடக்க வேண்டும், உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நடைவினமாக இல்லாத நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் நமக்கு ஆண்டவருடைய ஆவி தேவை என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆண்டவருடைய ஆவி இல்லைன்னா நம்ம எல்லாம் எதற்கு சமம்? பிணம் அல்லது களிமண்ணுக்கு சமம். யாரெல்லாம் நான் கடைசி வரை மண்ணாவே இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்கள கை தூக்க பாவம். கடைசி வரை நான் மண்ணாவே இருக்கிறேன், எனக்கு உயிர் மூச்செல்லாம் வேண்டாம், நான் நடக்க வேண்டாம், நான் ஆட வேண்டாம், ஓட வேண்டாம், நான் சிந்திக்க வேண்டாம், நான் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே களிமண்ணாவே இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? இல்ல. அப்ப நம்மை இயக்கக்கூடியது, நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது, நம்ம எல்லாம் புது படைப்பாக மாற்றக்கூடியது எது என்றால் இந்த ஆவியானவர் தான். அதனால்தான் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபை நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, நீ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதுவும் இந்த தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வீணாய் போய்விடும் என்று சொல்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை வீணா போகாம இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு எது அவசியம்? தூய ஆவியானவருடைய துணை மிக மிக அவசியம். அதனால தான் ஆண்டவர் தெள்ள தெளிவா சொல்லிட்டு போனார், நான் போறேன், நீங்கள் எல்லாம் கதிகலங்கி நிற்பீர்கள், நீங்கள் எல்லாம் அச்சத்தோடு இருப்பீர்கள், நீங்கள் எல்லாம் பயத்தோடு இருப்பீர்கள், நீங்கள் கலக்கத்தோடு இருப்பீர்கள், நீங்கள் குழப்பத்தோடு இருப்பீர்கள். ஆனால் நான் உங்களை குழப்பத்தோடே விட்டுவிட மாட்டேன். நான் முன்னேற்றம் அடைகிறேன், நான் தந்தையிடம் போகிறேன், நான் போய் உங்களுக்கென்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தூய ஆவியானவரை துணையாளராக அனுப்புகிறேன். அந்த துணையாளர் உங்களை வழி நடத்துவார்.
அந்த துணையாளர் உங்களை நல்வழிப்படுத்துவார். அந்த துணையாளர் உங்களை நெறிப்படுத்துவார். அந்த துணையாளர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்பது எல்லாவற்றையுமே அவர் கற்றுக் கொடுப்பார். அதனால அந்த தூய ஆவியானவருடைய துணையை நாடக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். இப்ப இந்த தூய ஆவியானவரை குறித்து என்னென்ன அடையாளங்கள்ல தூய ஆவியானவர் இருக்கிறார் நமக்கு பைபிள் சொல்றதுன்னு தெரியுமா? இப்ப தூய ஆவியானவர் எந்தெந்த அடையாளங்கள்ல நம்ம பார்க்கலாம்? புறா வடிவில், நெருப்பு வடிவில், நாக்கு வடிவில், அப்புறம் ரெண்டு தான் தண்ணீர், காற்று. ஓகேவா? இந்த 5 அடையாளங்கள்ல தூய ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறது விவிலியம். இப்ப புறா வடிவில் அப்படின்னு எப்ப உணர்ந்து கொள்கிறோம்? விவிலியத்தில் எங்க குறிக்கப்பட்டிருக்கிறது தூய ஆவியானவர் புறா வடிவில் இருக்கிறார் அப்படிங்கிறது? இயேசுவினுடைய திருமுழுக்கு நிகழ்வின் போது ஆவியானவர் தூய புறா வடிவில் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதற்காக இந்த புறா வடிவு அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா, புறா என்ன பண்ண, ஒரு முட்டை போடுது, முட்டை போட்டு அதோட நீங்க மனசு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுதான். புறா என்ன பண்ணுது? முட்டை போட்டு என்ன பண்ணுது? ஆம்லேட் போட்டு நமக்கெல்லாம் கொடுக்குதா? குஞ்சு பொரிக்குது. புறா முட்டை போட்டு ஒரு புதிய ஒரு இனத்தை உருவாக்குது. அப்ப படைக்கக்கூடிய ஆற்றலை, அதுவும் புது படைப்பாக உருவாக்கக்கூடிய ஆற்றலை புறா பெற்றிருப்பதனால் இந்த தூய ஆவியானவருடைய அடையாளமாக இந்த புறா குறிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்தை புதிதாக உண்டாக்கக்கூடிய வல்லமை, இந்த மனிதர்களாகிய நம்மை புதிய இனமாக மாற்றக்கூடிய வல்லமையை, நம் அனைவருக்குமே புது படைப்பாக உருவாக்கக்கூடிய வல்லமையை அல்லது புதியதாக மாற்றக்கூடிய ஆற்றலை தூய ஆவியானவர் பெற்றிருக்கிறார் என்பதனை குறித்து காட்டுவதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப புறா எதற்குடைய அடையாளமாக இருக்கிறது? புறா புதிய படைப்பாக இருக்கிறது, புதிய இனத்தை உருவாக்குகிறது அல்லது உருவாக்கக்கூடிய புதியதை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதனை குறித்து காட்டி, தூய ஆவியானவரும் ஒரு புதிய இனத்தை உண்டாக்குவார், புதிய மக்கள் இனத்தை உண்டாக்குவார், புதிய இடத்தை உருவாக்குவார், புதிய மக்கள் இனத்தை உருவாக்கி நம்ம எல்லாம் புது படைப்பாக மாற்றுவார் என்பதனை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு தண்ணீரின் வழியாக தொடக்க நூல்ல தண்ணீரில் தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தண்ணி எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? எங்க நம்ம குடிக்கிற, நம்ம தாகத்துக்கு பயன்படுத்துறோம். முதல்ல அதான் தண்ணி நம்மளுடைய தாகத்தை தணிக்கிறது, அப்படித்தானே? அப்ப உலக மக்களுக்கு, குறிப்பாக இந்த உலகத்துல வாழக்கூடிய நமக்கு நிறைய தாகங்கள் இருக்கிறது. வெறும் தண்ணி மட்டும் இல்ல, ஆன்மீக தாகங்கள் இருக்கின்றன. அந்த ஆன்மீக தாகத்தில் ஒன்றுதான் நமக்கு அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம ஏக்கத்தோடு இருக்கிறோம். அந்த ஏக்கத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவராக இந்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதனை சுட்டி காட்டுவதுதான் இந்த அடையாளமாக மாறுகிறது. தண்ணீர் நம்முடைய தாகத்தை தணிக்கிறது என்றால், தூய ஆவியானவர் நம்முடைய ஆன்மீக தாகத்தை தணிப்பார் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு துணையாளரை கொடுக்கிறேன், அந்த துணையாளர் உங்களை எதை நோக்கி வழி நடத்துவார்? நிறை உண்மையை நோக்கி. அதையும் தெளிவா பார்த்துக்கங்க. அதுவும் வெறுமனே உண்மையை நோக்கி அல்ல, நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். இந்த உண்மைக்கும் நிறை உண்மைக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தண்ணி அடிக்கிறது தப்பா ரைட்டா?
தண்ணினா மது மது அருந்துவது சரியானதா தவறானதா? தவறு. இதே வாய் தான் ஒரு சில நேரத்துல சொல்லும், இன்னைக்கு விசேஷமா லைட்டா குடிச்சுக்கோ. சொல்றோமா இல்லையா? சொல்றாங்க. இன்னைக்கு நீ ஒரு நாள் குடிக்காத, 4-5 பேர் சேர்ந்து கொஞ்சம் லைட்டா குடிச்சுக்கோ. நான் அந்த இதெல்லாம் என்னது மதுவுல விஸ்கி பிராந்தியெல்லாம் எடுக்க மாட்டேன், பியர்னா கொஞ்சோண்டு குடிப்பேன். நான் பியரும் குடிக்க மாட்டேன், வைன்னா கொஞ்சோண்டு குடிப்பேன். சொல்றாங்களா இல்லையா? அப்ப நமக்கு ஒரு சில நேரங்கள்ல எப்படி இருக்குன்னா, கொஞ்சோண்டு வைன் குடிக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லைன்னா கொஞ்சோண்டு வைன் பியர் குடிக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லைன்னா கொஞ்சோண்டு பிராந்தி குடிக்கிறது மட்டும் நல்லது. நிறைய மனக்குடிகாரனா தான் மாறக்கூடாது. அப்ப மனிதனுடைய எண்ணங்கள் படிப்படியாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு இடத்துல குடிப்பது முற்றிலும் தவறு என்று சொல்லப்படுகிறது, இன்னொரு இடத்துல கொஞ்சம் குடிப்பது சரியானதுதான் என்று சொல்லப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்குமே உண்மையானது எது? குடிப்பது என்றால், மது அருந்துவது என்றால் முற்றிலுமாக அது எந்த சூழலாக இருந்தாலும் தவறு தவறு என்பதனை கற்றுக் கொடுப்பதுதான் தூய ஆவியானவர். ஆக இந்த நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி நம்மளுடைய ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்வதுதான் யாரு? தூய ஆவியானவர். ஆகவே தூய ஆவியானவர். அதனாலதான் நம்ம தொடக்கத்துல பாடினோம், எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது, கற்றுத்தாரும் தூய ஆவியானவரை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய ஆன்மீக தேடலை சரியான விதத்திலே பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமையை யார் பெற்றிருப்பது? தூய ஆவியானவர் பெற்றிருக்கிறார். ஆகவே அந்த தூய ஆவியானவரை தேடக்கூடிய மக்களினமாக மாற வேண்டும். மூணாவதா காற்று. காற்றோட வேலை என்ன? மூச்சு. நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணுமா, ஆக்சிஜன் வேணுமா? எவ்வளவுதான் கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் நமக்கு நம்ம சுவாசிப்பதற்கு எது ஓடுறோம்? ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆயிடும்? மூச்சு திணறல் வருது. மூச்சு திணறல் இருக்கும்போது எங்க ஓடுறோம்? ஆஸ்பத்திரியில் போனோன்னு என்ன பண்றாங்க? ஆக்சிஜன் வைக்கிறாங்க, வெண்டிலேஷன். அப்ப இந்த காற்று என்பது மூச்சு காற்றாக உயிரளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காற்று மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த ஆக்சிஜன் வைக்கப்பட்டதுமே அவர் நார்மல் ஆகிறார். ஆமா இல்லையா? மூச்சு திணறல் இருக்கிறதுனால அவருக்கு கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வச்சு பாருங்க. இங்க 2 கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காற்று என்பது உயிரளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் நல்ல காற்றுதான் நமக்கு உயிரளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கெட்ட காற்று நம்முடைய உயிரை எடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ தூய ஆவியை பெற்றுக்கொண்டாய் என்றால் உயிரோட்டம் உள்ள மனிதனாக இருப்பாய். நீ தீய ஆவியை பெற்றுக்கிட்டனா எப்படி இருப்ப? உயிர் இல்லாம போயிடுவ. அப்ப ஆவியானவருடைய செயல்பாடாக இந்த காற்றின் வழியாக அடையாளப்படுத்தப்படுவது என்ன என்றால், உயிரளிக்கக்கூடியதாக காற்று இருக்கிறது. அதே போலதான் ஆவியானவரும் நமக்கெல்லாம் உயிரளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? உயிரளிக்கிறார். உயிரோட்டம் உள்ள மனிதனாக நம்மை எல்லாம் மாற்றுகிறார். இந்த உலகம் வாழுவதற்கு, இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் வாழுவதற்கு எவ்வாறு காற்று அவசியமோ, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தூய ஆவியானவர் அவசியம் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். 4வதா தூய ஆவியானவருடைய அடையாளமாக இருப்பது நெருப்பு. திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 3வது வசனத்துல அதை நம்ம வாசிக்கலாம். நெருப்பு என்ன பண்ணும்? எரிச்சிடும். நெருப்பு எரிக்கும். நெருப்புனா எரிக்கும். இப்ப இந்த தூய ஆவியானவர் எதை எரிக்க போறாரு? அவ்வளவுதான். நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுருக்கீங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த தூய நெருப்பு எவ்வாறு எல்லாவற்றையுமே எரித்து சாம்பலாக்கி விடுகிறதோ, அதே போல
தூய ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னா தீமைகள் எல்லாவற்றையுமே எரித்து விடுவார். தீய சக்திகளினுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே முறியடித்து விடுவார். தீய சக்திகளினுடைய சூழ்ச்சிகளை எரித்து விடுவதனால் கெட்டது போயிடுச்சுன்னா அப்ப என்ன இருக்கும்? மீது நல்லது இருக்கும். அப்ப நல்லதை நமக்கு கொடுக்கக்கூடிய பணியை செய்வார். அதான் நெருப்பினுடைய தன்மையை தூய ஆவியானவர் பெற்றுக்கொண்டு இந்த தூய ஆவியானவர் நமக்கெல்லாம் எப்படி ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார் என்றால் தீமைகளையும் தீய சக்திகளினுடைய சூழ்ச்சிகளையும் முழுமையாக எரித்துவிட்டு நல்லதை மட்டுமே இந்த உலகத்தில் நிலைநாட்டுவார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் தூய ஆவியானவரை துணையாளராக அனுப்புவேன். அவர் என்ன பண்ணுவார்னா நான் கற்றுக் கொடுத்தது எல்லாவற்றையுமே உங்களுக்கு நினைவூட்டுவார். நான் கற்றுக் கொடுத்தது எல்லாவற்றையுமே உங்களுக்கு நினைவூட்டுவதனுடைய நோக்கம் என்ன என்றால் நான் இந்த உலகத்திற்கு வந்தது பாவத்தை அழிப்பதற்காக, தீய சக்திகளினுடைய சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. அப்ப தூய ஆவியானவரும் இங்கு வந்து விட்டார் என்றால் தீமைக்கு வேலை இல்லை, நன்மைக்கு மட்டும்தான் வேலை. நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், நல்லவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் இடம் கொடுக்கும் என்கின்ற சூழல் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. அதனால அப்ப நெருப்பு அப்படிங்கிறது எரித்து விடுவது போல தூய ஆவியானவர் தீமையை எரித்து நன்மையை நிலைநாட்டுவார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருக்கு என்ன ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது என்றால் நாக்கு. நாக்கு எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? பேச. பரவாயில்ல, நல்லா சுவைக்க அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நல்லா சாப்பிடும் போது நமக்கு சுவையை கொடுக்கறதுக்கு எது? நம்ம ஒருவேளை அதை சொல்லியிருந்தா கூட நம்ம எல்லாம் சாப்பாட்டுறாமே அப்படின்னு பேர் எடுத்திருக்கோம். அதெல்லாம் இல்லாம நீங்களாம் அப்படியே உண்மையிலேயே ஆன்மீகத்திலேயே வேறொன்று இருப்பீங்க போல. அதனாலதான் நாக்கு பேசுவதுக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுகிறது. அப்ப இன்னைக்கு பெந்தெகோஸ்தே பெருவிழாவின் போது தூய ஆவியானவர் எந்த வடிவில் இறங்கி வருகிறார் என்றால் நெருப்பு போன்ற நாவினால் இறங்கி வருகிறார். அப்ப அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே பேசுறாங்க. எதை பத்தி பேசுறாங்க? உங்க வீட்டு கதை, எங்க வீட்டு கதை, இல்ல நேற்று நைட்டு பார்த்த சீரியலை பத்தி, இல்ல வந்த படத்தை பத்தி அப்படி பேசுறாங்களா? இல்ல அடுத்தவனை பத்தி குறை சொல்லி பேசிக்கிறாங்களா? அவங்க அதெல்லாம் பேசல. ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொள்ளுகிறார்கள் தங்களுடைய மொழிகளிலே. அப்ப இந்த நாக்கு என்கின்ற ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லது ஆவியானவர் இந்த அடையாளத்தின் வழியாக அடையாளப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாமும் பேச வேண்டும். எதை பேசணும்? நல்லத, ஆண்டவருடைய நற்செய்தியை பேச வேண்டும். இன்னைக்கு இந்த பெந்தெகோஸ்தே விழாவில் திருத்தூதர்கள் எல்லோருமே இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வெளியில போய் பேசுகிறார்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று. எதை கண்டாங்க? எதை பார்த்தாங்க? எதை பேசுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆண்டவரை கண்டோம், உயிர்த்த ஆண்டவரை கண்டோம். உயிர்த்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தை அறிக்கையிடுவோம். எங்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளை என்னன்னா, நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் சொல்லி இருக்கிறார். அதனால நாங்கள் போய் நற்செய்தியை அறிவிப்போம். நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறோம். அந்த நற்செய்தியை கேளுங்கள். அந்த நற்செய்தியின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார், தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆவியானவர் இந்த நாக்கின் வழியாக அடையாளப்படுத்துவதனுடைய நோக்கம் இதுதான். நாம் அனைவருமே பேச வேண்டும், நாம் அனைவருமே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், நாம் அனைவருமே நற்செய்திக்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அடுத்தவனை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது நற்செய்தியா? நீ சீரழிச்சு போயிடுவ அப்படின்னு சாபம் போடுறது நற்செய்தியா? நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்றது நற்செய்தியா? நீ எல்லாம் கழுத, உனக்கு அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, எருமை அப்படின்னு சொல்றது நற்செய்தியா? இல்லைன்னா எல்லாருக்கும் இல்லைன்னு தான் சொல்றீங்க. அப்ப எது நற்செய்தி?
ஆண்டவரை பற்றிய அறிவு, ஆண்டவரை பற்றிய தெளிவு, ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது, ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுதல், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கிட்டோம்னா நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான பிள்ளைகளே, ஒரு முதலாளி டிரைவர்கிட்ட எப்ப கார் எடுப்பா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த டிரைவர் வேகமாக போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறார். மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கியர் போடுறார். ஏய், இவர் பின்னாடி உட்காந்தவர், ஏய் நீ என்ன பண்ற அப்படிங்கிறார். கியரை மாத்துனேன் அப்படின்னு சொல்ற. நீ என்னகிட்ட சொல்லாம கியர் மாத்துற, நான் இருக்கும் போதே நீ கியர் மாத்துறன்னா நான் இல்லாத போது நீ என்னென்ன செய்வ? மரியாதை வேலையை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்ற. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்ம மத்தியில இருக்கிறார்கள். ஏண்டா நான் செய்ய வேண்டியதுதான்டா செஞ்ச, கார் எடுன்னு சொல்ற, கார் எடுக்கிறேன், கியரை மாத்தினாதான்டா போக முடியும் வேகமா. இது சூழல். ஆனால் புரிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கும். நாம் நல்லதுதான் செய்வோம், ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு வேதனை வரும். ஏண்டா நான் நல்லதுதான்டா செஞ்சேன், ஏண்டா இப்படி பண்றீங்க? நல்லது செய்யும் பொழுது ஏண்டா எனக்கு இப்படி ஒருபட்ட ஒரு நிலை? நான் வண்டி எடுத்து கியர் மாத்துறதுக்கு வேலை போச்சே அப்படிங்கிற ஆதங்கம் நம்முடைய உள்ளத்துல இருக்கலாம். இன்னொரு இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வீட்டில் அங்க இருக்கக்கூடிய வேலையாட்ட ஒரு அம்மா சொல்றாங்க, இங்க பாரு ஆப்பிள் பழத்தை அப்படியே கொண்டாந்துட்ட, போய் தோலை நறுக்கிட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலைக்காரம்மா போயிட்டு தோலெல்லாம் நறுக்கி தோலை ஒரு இதில் வச்சு ஒரு தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கேட்குறாரு இந்த அம்மா கேட்குது, எங்க ஆப்பிள் பழத்தை கேட்டால் வெறும் தோலை மட்டும் வச்சிருக்கிற, மீதியெல்லாம் எங்க? நீங்க என்ன சொன்னீங்க? தோலை நறுக்கிட்டு கொண்டுட்டு வாங்க. தோலை நறுக்கி கொண்டு வந்திருக்கேன், மீதியை நான் சாப்பிட்டுட்டேன். நான் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு கேட்கிறான். அவங்க செஞ்சது சரியா தப்பா? தோலை நறுக்கி கொண்டுட்டு வான்னு சொன்னாங்க, அதை தோலை நறுக்கி தோலை கொண்டு வந்துட்டாங்க, ஆப்பிள் இல்லை. இப்படியும் ஆள் இருப்பார்கள். இப்படிப்பட்டதுதான் நம்முடைய சமூகம், நாம் வாழக்கூடிய சமூகம். அந்த சமூகத்தில் தான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எது சரியானதாக இருக்கும், எது தவறானதாக இருக்கும், எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பதை எல்லாம் சரியான விதத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடியதாக அல்லது நமக்கெல்லாம் காட்டிக் கொடுக்கக்கூடியவராக யார் இருப்பாரு? அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் நல்லதுதான் செஞ்சேன், என்னை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் புலம்புனார்ல, அதே மாதிரி நான் நல்லதுதான் செய்யறேன், நான் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னா நாம் சரியாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு யாருடைய துணையை தேட வேண்டும்? தூய ஆவியானவருடைய துணையை வேண்டும். நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனா அது கெட்டதாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த சூழலை நான் சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கான சூழலை யார் உருவாக்கி தருவார் அப்படின்னா அதற்கும் நாம் தூய ஆவியானவரை தான் தேட வேண்டும். விவிலியத்திலிருந்து ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்றேன். அப்ப நம்ம எதை தேடணும், எதை தேடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக விளங்கும். என்ன டயர்ட் ஆகிட்டீங்களா? போர் அடிக்குதா? ஒரு பாட்டை போடுறோமா? எந்திரிச்சாதான் பெருசா இருக்க முடியும். நம்ம அப்படியே என்னது ஒரு நல்ல காற்று உள்ள ஒரு இடத்துல இருக்கிறோம். நல்ல காற்று இருக்கும்போது ஆவியானவருக்கு இருக்கிறார்.
வல்லமை தாரும் தேவா தேவா இப்போ தாரும் தேவா வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா வல்லமை உன்னதத்தின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா Praise the Lord. 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 சத்தமா hallelujah. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. டயர்டா இருக்கவங்களாம் சொல்லுங்க praise the Lord. ஓகே என்ன அப்ப டயர்டா இருக்கணும் இன்னும் நல்லா சத்தமா praise the Lord. ஓகே ஓகே இப்ப எதை எந்த நேரத்துல செய்யணும், எது நம்முடைய வாழ்வுக்கு தேவை, எது நமக்கு அவசியம், எது நமக்கு ஆடம்பரம் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் தெளிவா உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்றார். அதுக்கு நம்ம ஒருவேளை குழந்தை இருக்கிறோம்னா எது எனக்கு தேவை, எது எனக்கு அவசியம், எது எனக்கு ஆடம்பரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஆவியானவரை தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம உயிர் வாழணும்னா அடிப்படை தேவைகள் 3ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா உணவு, உடை, இருப்பிடம், மேக்கப், செல்போனு, டிவி வேண்டாமா? சில பேருக்கு இப்போ மொபைல் கையிலேருந்து பிடிங்கிருங்க, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே அலைவாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு இந்த கேபிளை கட் பண்ணி விடுங்க, கேபிளை கட் பண்ணி விட்டு மொபைலில் டேட்டாவை கட் பண்ணி விட்டுருங்க. எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்க. இருப்போமா? இப்ப நமக்கு இன்னைக்கு எது தேவைப்படுது?
சோறு இருக்கோ இல்லையோ வீட்டுக்கு டேட்டா வேணும், கேபிள் கனெக்ஷன் வேணும். அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதனாலதான் சமைக்கிறத விட்டுட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய மனப்பான்மை என்னவாக இருக்கு? எனக்கு சோறு வேணாப்பா, செல்போன் மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என் கையில ஒரு போனை மட்டும் கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை. அன்புக்குரியவர்களே, சோறு தான் நம்மளை வாழ வைக்க அடிப்படை தேவையா இருக்கு. செல்போன் அப்படிங்கிறது நம்மளுடைய அத்தியாவசியம் அல்ல, அது நமக்கு ஆடம்பரம் தான். அதனால எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு யாருடைய துணையை தேட வேண்டும் என்றால் நாம் அனைவருமே ஆவியானவருடைய துணையை தேட வேண்டும். இது நமக்கு மட்டும் இல்ல, ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட திருத்துவதர்களுக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருந்துச்சு. ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்றேன். இப்ப செபதேயுவின் மக்கள் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க, திருத்துவதர்கள். அவங்க அம்மாவோட போய் இயேசுகிட்ட என்ன கேட்பாங்க? செபதேயுவினுடைய மனைவி இயேசுகிட்ட போயிட்டு என்ன கேட்பாரு? நீங்க அரியணையில் வரும்போது ஒருவர் என் மகன்ல ஒருத்தன் இட பக்கமும் இன்னொருத்தன் வல பக்கமும் அமரணும். அவங்க ஆசை என்ன? ஆட்சியில ஆண்டவர் ஆட்சியில உட்காரணும், மந்திரியா 2 பேரும் உட்காரணும். அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பதில் சொல்வாரு? அப்படியா, நான் வலப்புறம் அமர்வதோ இடப்புறம் அமர்வதோ எனக்கு என் கையில இல்லை. அப்ப நீங்க அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாரு. ஒரு சொல்லுவார், நான் குடிக்க போகிற துன்ப கிண்ணத்துல உங்களால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. இப்ப அவங்க முடியும்னு சொல்லுவாங்க. அது புரிஞ்சு சொன்னாங்களா புரியாம சொன்னாங்களா தெரியாது, சொல்லிட்டாங்க. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த அம்மா தன்னுடைய மகன்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்? ஆட்சியையும் அதிகாரத்தையும். அதிகாரம் இருந்தால் போதும், அரியணையிலே ஆண்டவர் பக்கத்திலே வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் என் மகன்கள் மந்திரிகளாக இருந்தால் போதும், அதுதான் என்னுடைய வாழ்வினுடைய இலக்கு என்கின்ற எண்ணத்திலே, அதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய தேவை என்பதிலே உறுதியாக இருந்தார் அந்த பெண்மணி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்க மந்திரியா இருக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு வேலை இல்லை, நீ என்ன செய்யணும்? நான் குடிக்கின்ற துன்ப கிண்ணத்தில் நீ குடிக்க வேண்டும். அப்படின்னா நான் என்ன செஞ்சேனோ அதை நீ செய்யணும். கடவுள் தன்மையில் இருந்த நான் மனிதனாக தாழ்நிலைக்கு வந்திருக்கிறேன். தாழ்ச்சி என்பதனை என்னுடைய வாழ்வினுடைய இலக்காக கொண்டிருக்கிறேன். அப்படின்னா நீ எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியோட இருக்கணும். நான் எப்படி தாழ்ச்சியோட இருந்தேன்னா அதே போல நீயும் தாழ்ச்சியோட இருக்கணும். நான் உங்களை எல்லாம் தேர்வு செஞ்சுட்டு உங்களுடைய காலடிகளை தொட்டிருக்கிறேன், கழுவி இருக்கிறேன். நான் பணிவிடை பெறுவதற்காக வரவில்லை, பணிவிடை புரிவதற்காக வந்திருக்கிறேன். அப்படின்னா நான் எப்படி உங்களுடைய காலடிகளை கழுவினேனோ அதே போல நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளுடைய காலடிகளை கழுவ வேண்டும். நான் எப்படி உங்களுக்காக துன்பங்களை தாங்கிக் கொண்டேனோ அதே போல நீங்களும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். செய்ய தயாரா இருக்குமா? அடப்போங்க பாதர், என் வாழ்க்கையில வர்ற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல, இதுல வேற இன்னொருத்த கஷ்டத்தை நான் தாங்கணுமா? என் வாழ்க்கையிலேயே நான் முன்னுக்கு வர முடியல, இதுல இன்னொருத்த முன்னுக்கு வர்றதுக்கு நான் உதவி செய்யணுமா? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு வாழ்றேன். அப்படித்தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருக்கக்கூடியவர்களே, வாழ்வினுடைய நிறைவை அடைய வேண்டும் என்றால் அதுவும் நாம் அனைவருமே ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எது தேவை என்றால் ஆண்டவரை போல வாழுவது, அதிகாரத்தில் அமர்வது அல்ல, வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் மந்திரிகளாக அமர்வதில் அல்ல, மாறாக துன்ப கிண்ணத்தை ஏற்றுக்கொள்வது.
துன்ப கிண்ணத்தை பருகுவது, அடுத்தவருடைய காலடிகளை கழுவ தயாராக இருப்பது, அவமானங்களை ஏற்றுக்கொள்வது, துரோகிகளை மன்னிப்பது, எதிரிகளை மன்னிப்பது, இவை எல்லாவற்றையுமே செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்குள்ள மக்கள்லாம் நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா, பச்சோந்தியே கவலைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம். பச்சோந்தி அதோட இயல்பு என்ன? இடத்திற்கு தகுந்தது போல நிலத்தை மாற்றியும், அதுதான் அதனுடைய இயல்பு. கடவுள்கிட்ட போய் சொன்னான், கடவுளே எனக்கு இந்த பேரை கொடுக்காத அப்படின்னு. ஏப்பா அப்படின்னு. நானாவது ஒரு 2-3 கலர்ல தான் மாறுவேன் இருக்கிற சூழலுக்கு தகுந்தது போல. ஆனா அந்த மனுஷ பயிர்வை எப்படி மாறுறாங்கன்னே தெரியல, எந்த நேரத்துல எப்படி இருப்பானே தெரிய மாட்டேங்குது. அதனால பச்சோந்திங்கிற பேரை மனுஷனுக்கு கொடுத்து விட்டு மனுஷங்கிற பேரை எனக்கு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்களாம் உண்மை இல்லைன்னு சொன்னாலும் உண்மை அதுதான். நம்ம எல்லாம் நடிக்கிறோம், நல்லாவே நடிக்கிறோம். யார்கிட்ட எப்படி நடிச்சா நமக்கு காரியம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம நடிகர் திலகத்தை விட அதிகமாகவே நடிச்சு நமக்குரிய காரியங்களை சாதிச்சு கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களை ஆண்டவர் அதை சொல்லல, நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லல. நடிப்பது உனக்கு தேவையல்ல, மாறாக நல்லவனாக வாழ்வதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவை. அதைத்தான் இந்த செபதேயுவினுடைய மக்களுக்கு சொன்ன, நீ ஆட்சி அதிகாரத்தில் அல்ல, துன்ப கிண்ணத்தை நீ பருக வேண்டும் என்று. இரண்டாவதா ஒரு நிகழ்வு, பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்வார், ஆண்டவரே நீ எங்க போனாலும் உன் கூடவே வருவேன், உமக்காக என் உயிரையே கொடுப்பேன். இது பேதுருவினுடைய விசுவாசம். ஆண்டவர் என்ன சொல்வார் உடனே, நீ எனக்காக உயிரை கொடுப்ப, நான் போற இடத்துக்கெல்லாம் வரேன்னு சொல்றேன். ஆனா அடுத்த நாள் காலையில சேவல் 3 முறை கூவதற்கு முன் நீ என்ன மறுதளிப்ப. அது நடந்துச்சா இல்லையா? பேதுரு என்ன நினைக்கிறாரு, வெறுமனே வார்த்தையால் சொல்லிவிட்டால் போதும் விசுவாசத்தை, ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் நிம்மதியாக பெற்றுக் கொள்ளலாம் என்று பேதுரு நினைச்சாரு. ஆண்டவரே நீ எங்க போனாலும் நான் வர்றேன், உமக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லிட்டோம். முகத்துக்கு பின்னாடி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்துக்கு முன்னாடி மட்டும் இல்ல பேதுருவே, நீ எப்பொழுதுமே உன்னுடைய விசுவாசத்தை செயல்பாடுகளின் வழியாக காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். தேவை என்பது இங்க வார்த்தை அல்ல, என்ன வாழ்க்கை. வெறுமனே வார்த்தையால் என்னை வசியம் செய்ய முடியாது, வெறுமனே வார்த்தையால் நீ நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக எப்பொழுது என்னுடைய வார்த்தையை நீ வாழ்வாக்குகிறாயோ, உன்னுடைய சொல்லால் அல்ல சொல்லாலும் செயலாலும் நீ எப்பொழுது என்னுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ நிலை வாழ்வை பெற முடியும் அப்படின்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு தேவை எது? சொல்லா செய்யலாம், செயல். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியறதுதான். நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் பார்த்து, சாமி உங்களை போல இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க முன்னாடி பின்னாடி போயிட்டாங்கன்னா இவன் கிடக்குறாங்க, இவனை பத்தி தெரியாதா அப்படின்னு பேசுவோம். அதே வாய் தான் ஃபாதர்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களை பார்த்து, அம்மா உன்னை உங்களை போல உண்டா, உங்களை போல உதவி செய்யக்கூடிய உள்ள உண்டா, ஐயோ உங்களை போல நல்ல மனசு உண்டா அப்படிலாம் கேட்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவ கிடக்கிறாவோ, அவளை பத்தி தெரியாதா? இப்படி இரட்டைத்தனமான வாழ்க்கை, உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறமொன்று பேசக்கூடிய நிலை, வெளியில் ஒன்று பேசி உள்ளே வேறொன்றை வைத்துக் கொண்டு வாழக்கூடிய நிலையை ஆண்டவர் முற்றிலுமாக எதிர்க்கிறார், வெறுக்கிறார். அதனால நமக்கு எது தேவை என்றால், நமக்கு செயல்பாடு மிக மிக அவசியம். விசுவாசம் என்பதனை வெறும் வார்த்தையால் அல்ல, மாறாக உன்னுடைய வாழ்க்கையினால் காட்டு என்பதனை பேதுருவுக்கு சொன்ன அதே ஆண்டவர் தான் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தையினால் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையினால் நீ யார் என்பதை காட்டு என்று.
இறுதியாக அன்புக்குரியவர்களே, பவுலுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பவுல் நினைச்சாரு, நான் யூத மறையை தெளிவாக அறிந்திருக்கிறேன், இந்த யூத மறையும் யூத நெறிமுறையும் எனக்கு மீட்பினை பெற்றுக் கொடுக்கும் என்று. அதனாலதான் தொடக்கத்துல அவர் எப்படி இருந்தார்னா, விருத்த சேதனம் செஞ்சுக்கிட்டா போதும், விருத்த சேதனம் ஒரு மனிதனுக்கு மீட்பினை கொடுக்கும் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அவருக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்னா, நீ சட்டத்தை கடைபிடித்துக் கொண்டு சட்டம் தான் முக்கியம் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு மனித நேயத்தை மறுபடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் விரும்புவது மனித நேயத்தை. அதனால்தான் தமஸ்கு நகரை நோக்கி சென்ற பொழுது பவுலை சந்திக்கிறார். சந்திக்கின்ற பொழுது நீ யார் என்று பவுல் கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் அவருக்கு? நீ துன்புறுத்தக்கூடிய இயேசு நான். அப்படின்னா எப்ப உன்னோடு வாழக்கூடிய உன்னுடைய சகோதரர்களை சகோதரிகளை, அதுவும் திருமுழுக்கு பெற்ற என்னுடைய மக்களை நீ துன்புறுத்துகிறாயோ அப்பொழுது நீ என்னை துன்புறுத்துவதாக அர்த்தம். அதனால உன்னுடைய வாழ்வுக்கு சட்டம் என்பது மிக மிக அவசியம் அல்ல, மாறாக மனித நேயம் தான் மிக மிக அவசியம். மனித நேயமிக்கவனாக நீ இரு. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்கின்ற உணர்விலே இரு. அவன் படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம். அவன் எந்த நிலையில் இருந்தாலும் இவன் என் சகோதரன், இவள் என் சகோதரி என்கின்ற உணர்விலே நீ மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய மனிதனாக நீ இருந்தாய் என்றால் ஆண்டவருடைய ஆவி உன்னோடு தங்கும் என்று சொல்லுகிறார். அதனால இந்த 3 நிகழ்வுகளையும் கொஞ்சம் மீண்டுமாக நீங்க நினைச்சு பாருங்க. என்ன அப்படின்னா, செபதேயுவின் மக்கள் ஆண்டவரிடம் வந்து அரியணை வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? நான் குடிக்கக்கூடிய துன்ப கிண்ணத்தை நீயும் போய் குடி அப்படின்னு சொல்றாரு. அதிகாரம் உனக்கு வேண்டாம், ஆட்சி வேண்டாம், பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம், மாறாக அடுத்தவருக்காக பணி செய்யக்கூடிய, அடுத்தவருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனத்தினை வளர்த்துக் கொள்ள அப்படின்னு சொல்றாரு. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீ எங்க போனாலும் வருவேன், உமக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு. வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் நீ நல்லவன் என்பதை காட்டு அப்படின்னு சொல்றார். பவுலை பார்த்து சொல்றார், சட்டத்திட்டம் என்பது முக்கியம் அல்ல, மாறாக மனித நேயம் தான் முக்கியம். மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய தன்மையினை வளர்த்துக்கொள். அப்படி நீ வளர்த்து கொண்டாய் என்றால் தூய் ஆவியானவர் துணையாக இருப்பார் என்று. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றார். இந்த ஆவியானவர் நம்மை புது படைப்பாக மாற்ற வேண்டும் என்றார். இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையையே மாற்றி புது படைப்பாக புது மனதிலோடு வாழக்கூடிய பக்குவத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றார். நாம் ஆண்டவருடைய படிப்பினைகளை வாழ்வாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இது எங்க போனாலும் நானும் அடிக்கடி சொல்லுவது உண்டு. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களை 3 வகையா பிரிக்கலாம். எப்படின்னா, முதல் வகையான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, தண்ணீருக்குள் போடப்பட்ட கல்லை போன்றவர்கள். ஒரு கல்லை தண்ணிக்குள்ள, ஒரு கூழாங்கல் இருக்கு, நல்ல பல 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 பலன்னு அந்த கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வெளில எடுக்கிறோம். ஏதாவது மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருக்குமா? அதுபோல ஒரு சில கிறிஸ்தவங்கள் இருப்பாங்க. 5 மணி நேரம் மறைவே வச்சாலும் கேட்பாங்க, 10 மணி நேரம் வச்சாலும் கேட்பாங்க, நைட்டு முழுசும் முழு இரவு ஜெபம் கூட போவாங்க, 24 மணி நேர ஜெபமாலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது. தண்ணீருக்குள் போடப்பட்ட கல்ல, தண்ணிக்குள்ள இருக்கிறது வரை அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கிறது, கோயிலுக்குள்ள இருக்கிறது வரை கோயில் அப்படியே நல்லது மாதிரியே இருக்கிறது. கோயிலை விட்டு வெளியே போயிட்டா அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லாதது போல வாழக்கூடியவர்கள். எதை பத்தி அவங்கள மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க. 2வது வகையான மனிதர்கள்னா யாருன்னா, தண்ணீருக்குள் போடப்பட்ட பஞ்சை போன்றவர்கள். பஞ்சை என்ன பண்ணோம்? தண்ணி அப்படியே உள்வாங்கிப்போம். தண்ணியிலேருந்து வெளில எடுத்துட்டு போய் குளிஞ்சா தண்ணியை பூரா விட்டுறோம். இது தனியா இருக்கும். அது போலதான்
மறைவுரை வச்சா ஐயோ சாமி, ஐயோ அப்பா, எவ்வளோ அருமையான மறைவுரை, என்ன ஆழமான மறைவுரை, எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கிக்குவாங்க. கோயிலில் இருக்கிறது வர கோயிலை விட்டு வெளில போனோடனே பஞ்சை விட்டு புழிஞ்ச தண்ணி எப்படி தனியாக போயிடுதோ, கேட்ட மறைவுரையெல்லாம் இங்கே விட்டுட்டு வீட்டில் போய் பழைய பொருளி கதவை திருடி அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கை. மூன்றாவது வகையான மனிதர்கள் எப்படின்னா, தண்ணீருக்குள் போடப்பட்ட உப்பை போன்றவர்கள். உப்பை என்ன பண்ணணும்? பிரிக்க முடியுமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை கலக்கக்கூடியவர்களாக, அப்படியே ஒரு இறை வார்த்தையும் நம்மையும் பிரிக்க முடியாத ஒரு நிலையை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 வகையான கிறிஸ்தவர்கள்ல நம்ம எந்த ரகம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. தண்ணீரில் போடப்பட்ட கல்லா, தண்ணீரில் போடப்பட்ட பஞ்சா, தண்ணீரில் போடப்பட்ட உப்பா, எது இருந்தா பெஸ்ட்? உப்பாக சர்க்கரையாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சர்க்கரையாக இருக்கும். கல்ல போல இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் கல்லு தான் இருக்கும், கஷ்டங்கள் தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பஞ்சு போல நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் நடிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டே இருக்க வேண்டும். நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல பண்பு நலன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தூய ஆவியானவர் நமக்கு உறுதுணையாக இருப்பார். அதனால அந்த தூய ஆவியானவரால் அபிஷேகம் பெறுவதற்காக இந்த வேளையில நற்கருணை ஆண்டவரை நம் மத்தியிலே வைத்து ஆண்டவர் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் அன்றாட போகிறோம். இந்த அபிஷேகத்தின் வழியாக நம்ம அனைவரையுமே தொடுவார் தூய ஆவியானவர். ஆண்டவர் நம்மை தொடுவார், நம் எல்லோரையுமே மாற்றுவார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நம்ம தேநீர் இடைவெளிக்காக கலந்து செல்லலாம். செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நம்மையே ஒப்புக் கொடுத்து தூய ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்ள வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம்.